ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸு எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறாங்கிறது தான். நான் வந்து பேக் சைடு ஹாம்கோலுக்கு மடித்து பிடிச்சிட்டேன்னா அது என்ன அளவு வருதுன்னு பார்ப்பேன். 11.5 வருது. 1 இன்ச்சு ஜாஸ்தியாக 12.5 இன்ச்சு வைப்பேன். அப்புறம் பேக் சைடு லென்த்து, ஃப்ரண்ட் சைடு லென்த்து அளந்துக்கிறது. பேக் சைடு லென்த்து வந்து 15.5, ஃப்ரண்ட் சைடு லென்த்து வந்து 13.5 வருது. சென்டரில் 12.5 இன்ச் மார்க் பண்ணி மடித்து போட்டுட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஆம்கோல், ஷோல்ட்ரு, நெக்கு அளவு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸ்லீவும் அதேமாதிரி ப்ளவுஸில் இருக்கிற அளவு மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கிறது. இதுதான் நான் கட் பண்ணுற மெத்தேடு. எனக்கு வந்து நான் திருப்பூரில் வந்து டெய்லர் வேலை செஞ்சுட்ருந்தேன் பனியன் கம்பெனியில். என்னோடய ப்ளவுஸ் நான் எப்படி தைப்பேன்னா ஃபுல் ப்ளவுஸையும் பிரிச்சுட்டு ஃபோம் வச்சு அயன் பண்ணி அது ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணி தான் தைச்சிட்ருந்தேன். ஒரு நாள் மத்தியானம் வந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கும்போது சாப்பிட்டு போகும்போது ஒரு சுழல் காற்று வந்து என்னையை இப்படி சுருட்டி விட்டு போயிடுச்சு. ஒரு செடி பிடிச்சி நின்றுட்டு. அப்போ வந்து ரொம்ப லீனாக இருப்பேன். 30-35 கிலோ தான் இருந்தேன். அப்போ பாப்பா கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சேச்சி வடக்கஞ்சேரியில் இருந்தவங்க அங்கே இருந்தாங்க வாடகைக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு, நீ டெய்லர் தானே, நீ பேசாமல் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சினா போதுமில்ல, வீட்டிலேருந்து தைச்சி பழகலாமில்ல அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தைக்க தெரியும் சேச்சி, ஆனால் வெட்ட தெரியாது அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்லி கொடுத்த மெத்தேடு தான் இது. இப்படி தான் இப்போ நான் வெட்டி தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி என் பொண்ணை ஓரளவுக்கு நான் படிக்க வைக்கிறேன்னா இந்த வேலையை வச்சு தான். என் பொண்ணை நான் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன், கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறேன். வீட்டில் இருக்கும்போதும் நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு தைச்சிட்ருக்கிறேன். என்னோடய வருமானம் ஓரளவுக்கு நான் பண்ணுறேன்னா அந்த சேச்சி அன்னைக்கு சொன்னதான். அவங்கள என் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை பழகிட்டால் இந்த டெய்லர் வேலைங்கிறது ரொம்ப கை கொடுக்கும். எல்லாருமே பழகிக்கிட்டு அவங்கவுங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.